மார்கழி மாதத்தின் திருப்பாவை பாடல் 9. ஆண்டாள் கோதை நாச்சியாரின் பக்தி பிரவாகத்தில் அடங்கிய ஆழமான சிந்தனைகளையும் எம்பெருமானின் திருநாமங்களை ஜபிப்பதன் மகத்துவத்தையும் அழகாக எடுத்து கூறுகிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தெய்வீக உணர்ச்சியுடன் மனிதர்களுக்கு ஒருவகையான உந்துதலாக ஒரு அழைப்பை எழுப்புகிறாள். இப்பாடல் முழுவதும் ஒருவர் தெய்வீக விழிப்புணர்வை அடைந்து பக்தி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது எப்படி முக்கியமானது என்பதை எடுத்துரைக்கிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடம் என்பது முழுமையான தூய்மையும் அழகும் கொண்ட மாளிகையை குறிக்கிறது. இந்த மாளிகை ஆன்மீக அரியவழி அல்லது பக்தி வழியாக கருதப்படுகிறது. சுற்றும் விளக்கெரிய என்றது நம் மனதின் அறியாமையை போக்கும் ஞான ஒளியை குறிப்பிடுகிறது. பக்தி வழியில் இறைவனை நோக்கிச் செல்லும் வாழ்க்கையின் சூழ்நிலையை இவ்வார்த்தைகள் விவரிக்கின்றன. தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் தூபம் பரமன் உணர்வை மேம்படுத்தும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. இது மனதை புனிதமாக்கும் ஈர்ப்புணர்வை உருவாக்கும் சின்னமாகவும் விளங்குகிறது. கண்வளரும் என்று கூறுவது இம்மகள் உலக வாழ்க்கையின் மயக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை குறிக்கிறது. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகள் என்பது தெய்வீக பந்தத்தில் அடங்கிய ஒரு நபரை குறிக்கிறது. மணிக்கதவம் என்பது உள்ளுணர்வின் மூடிய கதவாக கருதலாம். தெய்வீக உணர்ச்சிக்கு கதவை திறந்து வைக்குமாறு ஒரு அழைப்பு இது. மாமீர் அவளை எழுப்பீரோ ஆண்டாள் அவளின் தோழியின் தாயிடம் அழகாக பாசமான முறையில் கேட்கிறாள். இது பக்தியின் பாசத்தை மாற்று போக்குகளில் மயங்காமல் பின்பற்ற வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. ஊமையோ செவிடோ அனந்தலோ இங்கு குரலுக்கும் செவியிற்கும் ஏதோ குலைவு ஏற்படுகிறதா என்று கேட்கிறார். இது ஆன்மீக தூண்டுதலுக்கு எதிர்வினையாற்றாதவர்களை நோக்கி ஒரு கேள்வியாகும். மக்கள் ஏன் இறைவனை நோக்கி விழிப்படைந்து செயல்படவில்லை என்பதை குறிக்கிறது. ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ உலக வாழ்க்கையின் மாயை மயக்கத்தை ஏம பெருந்தியில் என்று அழைக்கிறார். மனதை எப்போதும் தற்காலிக வேடிக்கையான பொருட்களில் மயக்கி அடைத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். மந்திரப்பட்டாளோ என்றது உலகியல் ஆசைகளால் கட்டுண்டு கிடப்பதை விளக்குகிறது. மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாமாயன் எம்பெருமான் அவரது மாயத்தால் உலகத்தை ஆளுபவன். மாதவன் மகாலட்சுமியுடன் சேர்ந்து உள்ளவர் ஆதாரஸ்தானமான தெய்வம். வைகுந்தன் வைகுண்டத்தில் வாழ்ந்தபடியே உலகத்தையும் காப்பவர். இந்த திருநாமங்கள் இறைவன் எந்த உருவத்திலும் எந்த தர்மத்திலும் உறையும் ஆற்றலை எடுத்துக் காட்டுகிறது. நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். இறைவனின் திருநாமங்களை கூறுதல் பக்தியின் பிரதான வழியாக கருதப்படுகிறது. நாமஸ்மரணம் மூலம் மனதின் அனைத்து குறைகளையும் போக்கி இறைவனின் கருணையை பெறலாம். எம்பெருமானை அடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதை தூமணி மாடம் குறிக்கிறது. இம்மை மற்றும் மறுமையின் நல்ல காரியங்களுக்கு மனம் திறந்து இருக்க வேண்டும். இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பது மூலம் நமக்கு மன அமைதி கிடைப்பதோடு எம்பெருமானின் அருளையும் அடையலாம். உலகின் தற்காலிக ஆசைகளில் சிக்காமல் நித்தியமான ஆன்மீக வாழ்வை நோக்கிச் செல்ல வேண்டும். ஆண்டாள் தன்னை மட்டுமல்ல அனைவரையும் இந்த வழிபடுத்தலுக்கு அழைக்கிறாள். இந்த அழைப்பின் மூலம் ஒருவரின் ஆன்மீக உயர்வு சமூகத்தின் மேம்பாட்டிற்கு உதவுகிறது. உலகியல் வாழ்க்கையின் அழகும் சிக்கல்களும் தெய்வீக உணர்ச்சியை மறைக்க முடியாது. இறைவன் ஒருவனின் முதன்மையான குறிக்கோள் ஆக வேண்டும். திருநாம ஜபம் மூலம் ஒருவர் மனதின் அமைதியை அடையலாம். உலக வாழ்க்கையின் துன்பங்களில் அமைதி வேண்டும் என்றால் எம்பெருமானின் திருநாமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிதமான ஆசைகள் பணிவான மனம் திருநாம ஜபம் ஆகியவை உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கொடுக்கிறார். மனத்தை தூய்மைப்படுத்தி தெய்வீக வாழ்க்கைக்கு படிப்படியாக செல்ல வேண்டும். திருநாமம் ஜபித்து எம்பெருமானின் அருளை பெற்றால் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அவனை திருநாமங்களால் அழைத்தால் நம் வாழ்க்கை சுகமானதாக மாறும்.